வெல்கம் டு 360 தமிழ். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம எந்த படத்தோட எக்ஸ்பிளனேஷன் பத்தி பார்க்க போறோம்னா, மலையாள சினிமால 2024ல வெளியான தெரு அப்படின்ற படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். இது ஒரு பக்காவான கிரைம் த்ரில்லர் படம்னு சொல்லலாம். ஒரு சின்ன விஷயத்த கருவா எடுத்திருப்பாங்க, அதை சூப்பரா பிரசன்ட் பண்ணிருப்பாங்க. கண்டிப்பா இந்த படம் உங்க எல்லாருக்குமே பிடிக்கும் நம்புறேன். இந்த படத்தோட எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போறதுக்கு முன்னாடி வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. அது மூலியமா இந்த வீடியோ இன்னும் நிறைய பேர்கிட்ட கொண்டு போய் சேர்க்கப்படும். மேற்கொண்டு டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம நேரடியா எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போயிடலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீனே நம்ம ஹீரோவோட அப்பாவை தான் காட்டுறாங்க. ஹீரோவோட அப்பா காலையிலேயே மல்லிகை சாமான்லாம் வாங்குறதுக்காக வெளியே போறாரு. எப்பவுமே ஹெல்மெட்டை கரெக்டா போட்டு தான் போவாரு போல. இப்ப ஹெல்மெட்டை போட்டுட்டு இவரும் கிளம்புறாரு. இப்ப வீட்டுக்கு தேவையான எல்லா திங்ஸையும் இவர் வாங்கிடுறாரு. திரும்பி வீடு வந்து சேர்ந்துடுறாரு. ஆக்சுவலா ஹீரோவோட தாத்தா இன்னும் உயிரோட இருக்காரு போல. இப்ப அப்பா இருக்காருல, நீங்க கேட்டதை வாங்கிட்டு வந்துட்டேன் அப்படின்ற மாதிரி அப்பா கிட்ட சிகரெட் எல்லாம் தராரு. இப்ப வீட்டுக்குள்ள வந்த ஹீரோவோட அப்பா இருக்காருல, ஒய்ஃபு கிட்ட மல்லிகை சாமான் எல்லாத்தையும் தந்துடுறாரு. பையன் எங்கன்ற மாதிரி கேக்குறாரு. பையன் ஃப்ரெண்ட்ஸு கூட ஷூட்டுக்காக போயிருக்கான்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. எப்ப பாரு ஷூட்டுக்காக போயிட்டு இருக்கான், எப்ப இவன் ஜாயினிங் லெட்டர் வரப்போகுதுன்னு தெரியல அப்படின்ற மாதிரிலாம் அப்பா சொல்லிட்டு இருக்காரு. அப்போ பொண்ணு இந்த இடத்துக்கு வராங்க. இவருக்கு ஒரு பையன் ஒரு பொண்ணு போல. அந்த பொண்ணு ஃப்ரெண்டு வீட்டுக்கு போனோன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அந்த வழியா தான் அப்பா போக போறேன், நானே டிராப் பண்ணிடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. சரின்ற மாதிரி பொண்ணுமே ஏத்துக்கிறாங்க. தாத்தா தனியா செஸ் விளையாடிட்டு இருக்காரு. நான் வந்ததுக்கு அப்புறம் சேர்ந்து விளையாடலாம் அப்படின்ற மாதிரி இந்த பொண்ணு சொல்றாங்க. இப்ப அப்பா பொண்ணை கூப்பிட்டு இங்க இருந்து கிளம்புறாரு. முழு கோழியை கழுவி ஒருத்தர் எடுத்துட்டு வந்துட்டு இருக்காரு. இப்ப அதை வச்சு ஏதோ ஒண்ணு செய்ய போறாரு போல. அதுக்கான ஏற்பாடு எல்லாத்தையும் இந்த இடத்துல பண்ணிட்டு இருக்காரு. இந்த விஷயத்தை கேப்சர் பண்ற வேலையை தான் நம்ம ஹீரோ பண்ணிட்டு இருக்காரு. ஹீரோட பேரு ஹரி அப்படின்றது. ஹீரோக்கு ராஜுன்னு ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்ட் இருக்காரு. அதே மாதிரி இந்த அண்ணன் ரொம்ப ஃப்ரெண்டா இருப்பாரு. இந்த அண்ணன் ஒரு யூடியூப் சேனல் வச்சிருக்காரு. அதுக்கு வீடியோ எடுக்கிற வேலையை தான் இவங்க எல்லாம் பாக்குறாங்க. இப்ப ஹரி வேலை பார்த்துட்டு இருக்கும் போது அப்பா கிட்ட இருந்து போன் கால் வருது. அப்பாவோட காலை இவர் பெருசா எடுக்க மாட்டாரு போல. இப்ப வேலையா வேற இருக்காருல, அதனால இவருமே காலை கட் பண்ணிடுறாரு. இவன் எப்ப கால் பண்ணாலும் எடுக்க மாட்டான் அப்படின்ற மாதிரி அப்பாவும் புலம்புறாரு. இப்ப இந்த ஏரியால இருக்க போலீஸ் ஸ்டேஷன் நமக்கு காட்டுறாங்க. எஸ்ஐயோட பேரு சோமன் அப்படின்றது. இந்த சோமன் இருக்காரு பாத்தீங்களா, அவங்க சேனல் வீடியோவை தான் பார்த்துட்டு இருக்காரு. சூப்பரா சமைக்கிறாங்க அப்படின்ற மாதிரிலாம் இவருக்குள்ள சொல்லிட்டு இருக்காரு. மத்தவங்களாம் சல்யூட் அடிக்கிறாங்க. அதெல்லாம் கவனிக்காம தான் சோமன் இந்த விஷயத்த பண்ணிட்டு இருக்காரு. இப்பதான் ஸ்டேஷனுக்கு இன்ஸ்பெக்டர் வரத நமக்கு காட்டுறாங்க. இன்ஸ்பெக்டர் பேரு அசோகன் அப்படின்றது. இவர் பார்த்துட்டு இருக்கிறத அவர் கவனிச்சிடுறாரு. யோ என்னையா பண்ணிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு. சார் ஒன்னும் இல்ல சார், ஒன்னும் இல்ல சார் அப்படின்ற மாதிரி சோமனும் சமாளிக்கிறாரு. இன்ஸ்பெக்டர் அசோகனுக்கு இந்த எஸ்ஐ ரொம்ப பிடிக்கும் போல. எஸ்ஐ கிட்ட ரொம்ப சகஜமாலாம் பேசுறாரு. அவரு புடிச்சிட்டு இருக்க சீக்கிரட் எல்லாம் இவர்கிட்ட தராரு. அந்த அளவுக்கு இவங்க ரெண்டு பேருமே க்ளோஸ்ன்ற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. இவங்க ரெண்டு பேருக்குமே காலேஜுக்கு போற பசங்க இருப்பாங்க. ரெண்டு பேரோட பசங்களோட படிப்பை பத்தி எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. இந்த அசோகனோட பொண்ணு ஒரு காலேஜ்ல சேர்க்க போறாரு போல. அது விஷயமா நான் வெளியூருக்கு போறேன், வரதுக்கு ஒரு 2-3 நாள் ஆகும், நீ பாத்துப்பல அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. என்ன சார் இப்படி கேட்டுட்டீங்க, நான் பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரிலாம் சோமன் சொல்றாரு. இப்ப ஹீரோவோட அப்பா இருக்காரு பாத்தீங்களா, போஸ்ட் ஆபீஸ்க்கு வந்துடுறாரு. என் பையனுக்கு ஏதாவது லெட்டர் வந்ததா அப்படின்ற மாதிரிலாம் கேக்குறாரு. சார் திரும்பி வந்துட்டீங்களா, லெட்டர் இன்னும் வரல சார், அப்படியே வந்தாலும் நாங்களே எடுத்துட்டு வந்து தந்துருவோன்ற மாதிரி அங்க இருக்கவங்க சொல்றாங்க. இல்ல இல்ல இந்த வழியா போனேன், அதனால தான் லெட்டர் வந்திருக்கான்னு பாக்குறதுக்காக வந்தேன், இதுக்காகலாம் வரலன்ற மாதிரி அப்பா சொல்லிட்டாரு. நம்பிட்டோம் நம்பிட்டோன்ற மாதிரி இங்க இருக்கவங்களும் கிண்டல் பண்றாங்க. ஏன்னா அடிக்கடி லெட்டர் வந்துருச்சான்னு அப்பா கேட்கறதுக்காக வருவாரு போல. ஆக்சுவலா ஹீரோக்கு ராஜுன்னு ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்ட் இருக்கிறதா சொன்ன பாத்தீங்களா, அந்த ராஜுவை பொறுத்த வரைக்கும் முடிவெற்ற கடை தான் வச்சிருக்காரு. பக்கத்துல ஒரு பெட்டி கடை இருக்கு. அங்க ஒருத்தர் குடிச்சிட்டு பிரச்சனை பண்ணிட்டு இருக்காரு. இப்ப சோமன் அசிஸ்டன்ட் கூட அந்த இடத்துக்கு வந்திருக்காரு. அசிஸ்டன்ட் கெலாட்டா பண்ணாத போன்ற மாதிரிலாம் கண்ட்ரோல் பண்ண பாக்குறாரு. அவன் போலீஸ் மேலேயே கைய வச்சிடறான். இத சோமன் கவனிச்சிடுறாரு. ஏண்டா போலீஸ் மேலேயே கைய வைக்கிறியான்ற மாதிரி இவனை போட்டு அடிக்கிறாரு. இவனை ஜீப்ல ஏத்துங்கன்ற மாதிரி ஜீப்ல ஏத்தி கூட்டு போறாரு. இது எல்லாத்தையும் ஹீரோவோட ஃப்ரெண்டோ ஹீரோவும் கவனிச்சிட்டு இருக்காங்க. அந்த போலீஸ் செம்ம சாத்தி கூட்டு போறாருல அப்படின்ற மாதிரி ராஜு சொல்றாரு. அதுக்கு ஹீரோ இருக்காருல, இந்த மாதிரி இழிச்ச வாயனை பார்த்து தான் அடிப்பாங்க, பெரிய ஆளுங்க கிட்ட எல்லாம் இவங்க பம்மிடுவாங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு. இவங்க ரெண்டு பேருமே சேர்ந்த மாதிரி இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. ஒரு கிளப்ல இவங்க கேரம் போர்ட் எல்லாம் விளையாடுவாங்க. அதெல்லாம் முடிச்சுட்டு ஹீரோ நைட்டு நேரம் தான் வீட்டுக்கு வராரு. ராஜு தான் டிராப் பண்றதுக்காக வந்திருக்காரு. அப்பா ராஜு கிட்ட சகஜமா பேசிட்டு இருக்காரு. இப்ப ஹீரோவும் வீட்டுக்குள்ள வந்து அம்மா கிட்டயும் தங்கச்சி கிட்டயும் சில விஷயங்களை சொல்ல ஆரம்பிக்கிறாரு. அப்ப இன்னைக்கும் போஸ்ட் ஆபீஸ்க்கு போய் விசாரிச்சிருக்காரு பாத்தீங்களா, அது இவருக்கு தெரிய வந்திருக்கு. எத்தனை வாட்டிமா விசாரிக்கிறதுக்காக போவாரு, லெட்டர் வரப்ப வரோமா, இவர் தான் புரிஞ்சுக்க மாட்டாரு அப்படின்ற மாதிரிலாம் இவர் சொல்றாரு. பையன் வேலைக்கு போறத சீக்கிரமா பாக்கணும்னு அப்பா ஆசைப்படுறாரு. இல்ல என்ன தப்புன்ற மாதிரிலாம் அம்மா கேட்டுட்டு இருக்காங்க. இப்ப அப்பா சாப்பிட்டு முடிச்சு டிவி பார்த்துட்டு இருக்காரு. அப்ப அம்மா இருக்காங்கல்ல, இந்தாங்க பழம் சாப்பிடுங்கன்ற மாதிரி பழத்தை தராங்க. இவருமே பழத்தெல்லாம் சாப்பிட்டுட்டு இருக்காரு. அப்ப ஹீரோ இருக்கார்ல, ஒரு வாழைப்பழம் தாங்கன்ற மாதிரி அம்மா கிட்ட கேக்குறாரு. வாழைப்பழம் காலிடா அப்படின்ற மாதிரி அம்மா சொல்லிட்டாங்க. அவனுக்கு தரலையா, எனக்கு எதுக்காக முன்கூட்டியே தந்தன்ற மாதிரி ஒய்ஃபு கிட்ட கேக்குறாரு. நம்ம வேற சாப்பிட்டுட்டுமே பையனுக்கு பழம் கிடைக்கலையேன்ற மாதிரிலாம் இவர் ஃபீல் பண்ணிட்டாரு. அந்த அளவுக்கு பையனை இவருக்கு பிடிக்கும்ன்ற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. காலையில சமயம் ஹீரோவோட அப்பா இருக்கார்ல, ஹெல்மெட் எங்கன்ற மாதிரிலாம் தேடிட்டு இருக்காரு. எங்கேயுமே ஹெல்மெட் கிடைக்க மாட்டேங்குது. இப்ப ஒய்ஃபு கிட்ட ஹெல்மெட் எங்கன்னு கேக்குறாரு.
பையன் தான் எடுத்துட்டு போயிருக்காங்க, நீங்க ஹெல்மெட் இல்லாமயே போங்க, ஊருக்குள்ள தானே போக போறீங்க, யார் பிடிக்க போறாங்கன்னு கேக்குறாங்க. சரி சரின்ற மாதிரி இவரும் பைக் எடுத்துட்டு இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. ஹீரோவை பொறுத்த வரைக்கும் ஒரு கிளப்ல போய் கேரம் போர்ட்லாம் விளையாடுவார்னு சொன்ன பாத்தீங்களா, இப்ப அந்த இடத்துக்கு தான் வந்திருக்காரு. அந்த அண்ணன், இவரு, ராஜு 3 பேருமே சேர்ந்த மாதிரி கேரம் போர்ட்லாம் இந்த இடத்துல விளையாடிட்டு இருக்காங்க. அப்பா ஒரு வழியா வந்துட்டு இருக்காருல, அந்த இடத்துல சோமனு செக்கிங்லாம் பண்ணிட்டு இருக்காரு. ஏற்கனவே 2-3 பசங்களை நிக்க வச்சிருக்காரு. அவனுங்களை பனிஷ்மெண்ட்லாம் பண்ண சொல்லிட்டாரு. அவனுங்க காசு கூட தந்துடுறோம் அப்படின்ற மாதிரிலாம் பேசிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி சமயத்துல தான் ஹரியோட அப்பா இந்த வழியா வந்துட்டு இருக்காரு. போலீஸ் நிக்கிறாங்கன்னு தெரிஞ்சோன்னா ஷாக் ஆயிடுறாரு. அதே இடத்துல வண்டியை நிறுத்திடுறாரு. என்ன அங்கேயே நிறுத்திட்டீங்க, வாங்கன்ற மாதிரி இவங்க கூப்பிடுறாங்க. வேற வழி இல்லாம அப்பா இருக்கார்ல, இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. ஹெல்மெட் இல்லாம வந்திருக்காருல, அதனால போய் சோமனை பாருங்கன்ற மாதிரி சொல்றாங்க. இப்ப அப்பாவும் சோமனை பாக்குறதுக்காக வந்துடுறாரு. ஹெல்மெட் இல்ல, 1000 ரூபாய் ஃபைன்ன்ற மாதிரி அவர் ஃபைன் அமௌண்ட்டை எழுதிடுறாரு. சரி இப்ப என்கிட்ட காசு இல்ல சார், நான் அப்புறமா பே பண்ணிடுறேன் அப்படின்ற மாதிரிலாம் அப்பா சொல்லிட்டாரு. அப்புறமா பே பண்றீங்கன்னா ஹெல்மெட்டாவது போட்டு வந்திருக்கணும்ல, போடாம தான் வருவீங்களா? சரி தோப்பு காரணம் போட்டுட்டு போங்கன்ற மாதிரி சோமன் சொல்லிட்டாரு. தோப்பு காரணமா எப்படி போடுறது அப்படின்ற மாதிரிலாம் அப்பா தயங்கிட்டு இருக்காரு. என்ன சார் யோசிக்கிறீங்க, போடுங்கன்ற மாதிரிலாம் சோமன் சொல்றாரு. பொதுவா அப்புறமா கூட ஃபைன் எல்லாம் பே பண்ணிக்கலாம்ல, அதுக்கு கூட இவர் விட மாட்டாரு அப்படின்ற மாதிரிலாம் அப்பா யோசிக்கிறாரு. சரி தோப்பு காரணம் போடலான்ற மாதிரி இந்த இடத்துல தோப்பு காரணம் போடுறாரு. பசங்க கூட தோப்பு காரணம்லாம் போட மாட்டேன்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. இப்ப இவர் போடுறத பார்த்து அந்த பசங்க லைட்டா சிரிச்சிட்டு இருக்காங்க. அப்பாவுக்கு கொஞ்சம் அசிங்கமா இருக்கு. இப்ப சோமனை ஸ்டேஷனுக்கு வர சொல்றாங்க போல, இவருமே கிளம்பலாம்னு நினைக்கிறாரு. அப்பாவும் சாவியை தாங்க சார், தோப்பு காரணம் போட்டுட்டேன்னு சொல்லிட்டாரு. எது தோப்பு காரணம் போட்டீங்களா, நான் பார்க்கலையேன்ற மாதிரி சொல்லிட்டாரு. சரி இந்த கான்ஸ்டபிள் பார்த்தாருன்ற மாதிரி ஒரு கான்ஸ்டபிளை இவர் காட்டுறாரு. அந்த கான்ஸ்டபிள் கிட்ட சோமன் கேட்கிறாரு. அவரு நான் பார்க்கலன்ற மாதிரி சொல்லிட்டாரு. அவருமே பார்க்கலையா, அதனால வண்டியை எடுத்துட்டு நாங்க போறோம், நீங்க அங்க வந்து வாங்கிக்கோங்கன்ற மாதிரி சோமன் கிளம்புறாரு. என்ன இப்படி பண்ணிட்டு போறாரு அப்படின்ற மாதிரி அப்பா ஃபீல் பண்றாரு. இப்ப அப்பா பொருளோட இந்த இடத்துல நின்னுட்டு இருக்காரு. வீட்டுக்கு போறதுக்கு ரொம்ப தூரம் நடக்கணும் போல. இந்த வழியில பெருசா வண்டியும் வரமாட்டேங்குது. அப்பவும் பையனுக்கு கால் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி பையனுக்கு கால் பண்ணிட்டாரு. ஹீரோ தான் பொதுவாவே போனை எடுக்க மாட்டார்ல, இப்ப பிஸியா கூட இல்ல, ஃப்ரீயா தான் இருக்காரு. ஆனா இப்பயுமே அப்பாவோட போனை எடுக்காம காலை கட் பண்ணிடுறாரு. ஹரி அப்பா நடந்துட்டு இருக்கும் போது மூச்செல்லாம் பயங்கரமா வாங்குது. இப்ப நெஞ்சு வலிக்கிற மாதிரி இருக்கு. இவருமே நெஞ்ச புடிச்சிட்டு இருக்காரு. கொஞ்சம் கொஞ்சமா இவர் கீழே விழுறாரு. இவர் நெஞ்சு வலி வந்து இறந்து போயிட்டாரு அப்படின்ற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. சோமன் இருக்கார்ல, வேற வேலை விஷயமா சுத்திட்டு இருக்காரு. அப்பதான் ஸ்டேஷன்ல இருக்க பொண்ணு மூலியமா ஒரு தகவல் தெரிய வருது. இந்த மாதிரி ஒருத்தர் ரோட்ல இறந்து போயிருக்காரு சார், நீங்க தான் கடைசியா ஃபைன் போட்டிருக்கீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. எது அவர் இறந்து போயிட்டாரா அப்படின்ற மாதிரி சோமன் இந்த இடத்துல பயங்கரமா ஷாக் ஆகுறாரு. அசிஸ்டன்ட்டுமே இந்த இடத்துல பயந்துட்டு இருக்காரு. அப்படியே ஒரு நாள் கழிச்சு நடக்கிறத நமக்கு காட்டுறாங்க. எல்லா நியூஸ்லயும் இதை பத்தி தான் பேசிட்டு இருக்காங்க. சோமனால் தான் அவர் இறந்து போயிட்டாரு அப்படின்ற மாதிரிலாம் பேசிட்டு இருக்காங்க. இது வீட்டுல இருக்கவங்களுக்கு தெரியல, இவர்கிட்ட சகஜமாலாம் பேசுறாங்க. ஆனா இவர் கோவத்துல இருக்காருல, கொஞ்சம் வீட்டுல இருக்கவங்க கிட்ட கோவப்படுறாரு. ஏன் இவர் கோவப்பட்டுக்கிட்டே இருக்காருன்ற மாதிரி பையனும் ஒய்ஃபும் யோசிக்கிறாங்க. இப்போ ஒய்ஃபு காஃபி தரதுக்காக வராங்க. இப்போ இந்த காஃபி ரொம்ப முக்கியமா, என்ன நடக்குதுன்னே உங்க 2 பேருக்கு தெரியாதா அப்படின்ற மாதிரி இவர் கோவப்படுறாரு. நியூஸ் எல்லாம் பார்க்கவே மாட்டியான்ற மாதிரி தான் ஒய்ஃபை திட்டிருப்பாரு. இப்போ ஒய்ஃப் நியூஸ் சேனலை வச்சு பாக்குறாங்க. ஹஸ்பண்டை பத்தி தான் அந்த நியூஸ்ல சொல்லிட்டு இருக்காங்க. இதெல்லாம் இவரோட காதுலயும் கேக்குதுல, நீ இப்போ ஒன்னும் தெரிஞ்சுக்க வேணாம், முதல்ல அந்த டிவி ஆஃப் பண்ணு அப்படின்ற மாதிரி கோவப்படுறாரு. ஒய்ஃபுமே டிவி ஆஃப் பண்ணிடுறாங்க. அப்பாவோட பாடியை வாங்குறதுக்காக ஹரியும் ஃப்ரெண்ட்ஸும் இந்த இடத்துல வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னும் கொஞ்ச நேரத்துல பாடி கிடைச்சிரும்ன்ற மாதிரி அங்க இருக்க போலீஸ் சொல்றாரு. இப்ப ஹரி பயங்கரமா ஃபீல் பண்ணி அழுகுறாரு. என்னோட அப்பா எனக்கு கால் பண்ணிருக்காரு, நான் போயிருந்தா இந்த மாதிரிலாம் நடந்திருக்க வாய்ப்பு இல்ல, நான் தான் தப்பு பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. டே அழாது அப்படின்ற மாதிரி அந்த அண்ணன் தான் சமாதானம் சொல்லிட்டாரு. ஆக்சுவலா அப்பா எல்லார்கிட்டயும் ரொம்ப அன்பா பழகுவாரு. ஜாலியா அவர் விளையாடி இருப்பாரு பாத்தீங்களா, அந்த விஷயத்தை பத்திலாம் ஃபேமிலியில இருக்க எல்லாருமே யோசிச்சு பாக்குறாங்க. அதை நினைச்சு ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப ஆம்புலன்ஸ்ல பாடி வீட்டுக்கு வந்துருது. அம்மாவும் தங்கச்சியும் வேகமா பாடியை பாக்குறதுக்காக ஓடிட்டு இருக்காங்க. இவரோட ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்கல்ல, அவங்க தான் கண்ட்ரோல் பண்றாங்க. அழாதீங்க அழாதீங்கன்னு சமாதானப்படுத்துறாங்க. எல்லாருமே சேர்ந்து இறுதி சடங்கு வேலையெல்லாம் முடிச்சிடுறாங்க. இப்ப ஹீரோ இருக்கார்ல, சீனியரை பார்த்து பேசுறதுக்காக வந்துடுறாரு. அந்த சோமன் மேலதான் சார் தப்பு, ஆக்ஷன் எடுக்கணும்ன்ற மாதிரிலாம் பேசிட்டு இருக்காரு. இல்ல அவர் மேல என்ன தப்பு இருக்குன்னு சொல்ற தம்பி, உன்னோட அப்பா ஹெல்மெட் இல்லாம வந்திருக்காரு, அதுக்கு என்ன பண்ணணுமோ அதுதானே சோமன் பண்ணிருக்காரு. உன்னோட அப்பா அங்க இருந்து ஆட்டோ பிடிச்சு போயிருக்கலாம், அப்படி இல்லைன்னா வீட்டுல யாருக்காவது கால் பண்ணி வர வச்சிருக்கலாம். அது எதுவுமே பண்ணாம நடந்து போனதுதான்ப்பா பிரச்சனை, நீ புரிஞ்சுக்கோ அப்படின்ற மாதிரிலாம் இவர் எடுத்து சொல்றாரு. ஹீரோவால எதுவுமே பேச முடியல. இப்ப ஹீரோவும் சோகமா இங்க இருந்து வெளியே கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. இப்ப ஹீரோ பைக் எடுக்கிறதுக்காக ஸ்டேஷனுக்கு வந்துடுறாரு. இந்த சோமன் இருக்கார்ல, அவங்க கிட்ட ஃபார்மாலிட்டி கீர்மாலிட்டின்னு தொல்லை பண்ணாதீங்க, சீக்கிரமா பைக்கை கொடுத்து அனுப்புங்க அப்படின்ற மாதிரிலாம் அசிஸ்டன்ட் கிட்ட சொல்றாரு. இப்ப நமக்கு மகேஷ்னு ஒருத்தரை காட்டுறாங்க. இவர் வேற ஸ்டேஷன் போலீஸா இருப்பாரு. இந்த ஸ்டேஷன்ல இருக்க கான்ஸ்டபிள் இவரோட ஃப்ரெண்டு. அந்த ஃப்ரெண்டு கிட்ட பேசுறதுக்காக தான் வந்திருக்காரு.
ஆக்சுவலா அவர் தோப்பு கரணம் போட்டதை இந்த கான்ஸ்டபிள் பார்த்திருப்பாரு. இருந்தாலும் பார்க்கலன்ற மாதிரிலாம் சோமன் கிட்ட சொல்லியிருப்பாரு. காக்கி யூனிஃபார்ம் போட்டிருக்கேன்னு பப்ளிக் கிட்ட இஷ்டத்துக்கு ஆடாதன்னு பல வாட்டி சொல்லிட்டேன், நீ கேட்கிற மாதிரியே தெரியல, இதோடையாவது அடங்கிக்கோ அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. சரி மச்சான், இதுக்கப்புறம் பண்ண மாட்டேன் அப்படின்ற மாதிரி இந்த சுரேஷ்ன்ற நபரும் சொல்றாரு. லீவ்ல இருந்த அசோகன் இன்னைக்கு தான் வேலைக்கு வந்திருக்காரு. அவருக்கு மகேஷை ஏற்கனவே தெரியும் போல. ஏன்னா ரெண்டு பேருமே ஏற்கனவே ஒரு ஸ்டேஷன்ல சேர்ந்து வேலை பார்த்திருப்பாங்க. என்ன விஷயமா வந்தீங்கன்னு கேக்குறாரு. ஒரு கேஸ் விஷயமா டீடைல் வாங்குறதுக்காக தான் வந்தன்ற மாதிரி மகேஷும் நார்மலா பேசுறாரு. சீனியர் இருக்கார்ல, சோமனை போட்டு பயங்கரமா திட்டுறாரு. கஷ்டப்பட்டு அந்த பையனை சமாளிச்சிருக்கேன், இதுக்கப்புறம் இந்த மாதிரிலாம் பண்ணாது அப்படின்ற மாதிரி தான் திட்டுறாரு. அசோகனுமே இந்த விஷயத்தெல்லாம் கேள்விப்பட்டிருப்பாரு. இப்ப சோமன் கிட்ட இது சார்ந்து பேசுறாரு. சோமன் இருக்கார்ல, தோப்பு கரணம் தான் சார் போட சொன்னேன், அதுக்கு அந்த பெரியவர் இறந்து போயிட்டாருன்னா நான் என்ன சார் பண்ணுவேன், என் மேல தப்பே இல்லைன்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. சரி விடியா பாத்துக்கலாம் அப்படின்ற மாதிரிலாம் அசோகன் சொல்றாரு. ஹீரோ பைக் எடுத்துட்டு கிளம்புறாருல, அப்படி கிளம்பும் போது சோமனை ஒரு பார்வை பார்த்துட்டு தான் கிளம்புறாரு. இப்ப பைக் எடுத்துட்டு வீடு வந்து சேர்ந்துடுறாரு. பைக் அந்த இடத்துல இருந்ததுனால கொஞ்சம் அழுக்கா இருக்கும், அதை கிளீன் பண்ணும் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாரு. இப்ப பக்காவா கிளீன் பண்ணிடுறாரு. அதே சமயம் சோமனை ஏதாவது பண்ணணும் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாரு போல. இப்ப சோமன் ரவுண்ட்ஸுக்காக ஜீப்ல போயிட்டு இருக்காரு. சோமனுக்கு தெரியாம இவர் சோமனை ஃபாலோ பண்ற வேலையெல்லாம் பாக்குறாரு. சோமன் பையன் கிட்டயும் ஒய்ஃபு கிட்டயும் டென்ஷனா பேசினார்ல, அதனால அவங்க ரெண்டு பேருமே சரியா பேசாம இருக்காங்க. இப்ப வீட்டுக்கு வந்த சோமன் பையன் கிட்ட பேசுறாரு. பையன் பதிலே சொல்ல மாட்டான். என்னப்பா பதில் சொல்ல மாட்டியா, அப்ப இந்த கேம் கேசட் உனக்கு வேணாமான்ற மாதிரி கேக்குறாரு. அந்த கேம் கேசட்டை பார்த்தோன்னா பையன் சந்தோஷப்படுறான். வேணும் வேணும்ன்ற மாதிரிலாம் அப்பா கிட்ட போறான். இப்ப ஒய்ஃப் இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. ஒய்ஃபு கொஞ்சம் கோவமா பேசிட்டு இருக்காங்க. உன் கோவத்தை எப்படி போக்குறதுன்னு எனக்கு தெரியும், பரோட்டா வாங்கிட்டு வந்திருக்கன்ற மாதிரிலாம் காட்டுறாரு. ஒய்ஃபுமே அதை வாங்கிக்கிறாங்க. இவருமே ஒய்ஃபு கிட்ட ஜாலியா பேசுறாரு. இந்த எல்லா விஷயத்தையும் ஹீரோ வெளியே இருந்து கவனிக்கிறாரு. நம்ம லைஃப் அழிச்சிட்டு இவன் மட்டும் ஜாலியா இருக்கானான்னு யோசிக்கிறாரு. ஆரியோட அப்பா இறந்து போய் 2 வாரத்துக்கு மேல ஆயிடுச்சு. இருந்தாலும் வீட்டுல யாருமே நார்மல் நிலைமைக்கு வராம தான் இருக்காங்க. அம்மா சாப்பிட கூட மாட்டாங்க. இதெல்லாம் ஹீரோ கவனிச்சிட்டு இருக்காரு. ஏமா இப்படி பண்றீங்க, சாப்பிடுங்க அப்படின்ற மாதிரிலாம் அம்மா கிட்ட சொல்றாரு. இப்ப நைட்டு நேரம் சோமனை நமக்கு காட்டுறாங்க. சோமன் ஸ்டேஷன்ல எல்லார்கிட்டயும் ஜாலியா தான் பேசுவாரு போல. இப்ப இவரோட டியூட்டி டைம் முடிஞ்சிருது. இவருமே வீட்டுக்கு போய் ரெஸ்ட் எடுக்கலாம்னு நினைக்கிறாரு. ஏதாவது முக்கியமான விஷயம்னா மட்டும் எனக்கு கால் பண்ணுங்க, இல்லனா நீங்களே மேனேஜ் பண்ணிக்கோங்கன்னு சொல்றாரு. சரி சார் அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணுமே ஏத்துக்கிறாங்க. ஹீரோ எப்ப பாரு அதை பத்தியே தான் யோசிச்சுட்டு இருக்காரு. மச்சான் அதை விட்டு வெளியே வான்ற மாதிரி ராஜு சொல்றாரு. ஆனா ஹீரோ இருக்கார்ல, அந்த போலீஸ ஒரே ஒரு வாட்டி கண்ணத்துல அறையணும் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. முட்டாள்தனமா யோசிக்காதரா, உனக்கு எப்பனாலும் போஸ்டிங் கிடைக்க வாய்ப்பு இருக்கு, இந்த மாதிரிலாம் ஏதாவது கேஸ் வந்துருச்சுன்னு வச்சுக்கோ போஸ்டிங் கிடைக்காதுன்ற மாதிரி சொல்றாரு. போஸ்டிங்கே கிடைக்கலனா கூட பரவாயில்ல, அவனை ஒரே ஒரு வாட்டி அறையணும்ன்ற மாதிரிலாம் ஹீரோ சொல்லிட்டு இருக்காரு. இதை கவனிச்சிட்டு இருக்க அண்ணன் இருக்கார்ல, வாங்கடா கிளம்பலான்ற மாதிரி சொல்லிட்டாரு. சரின்ற மாதிரி இவங்க 3 பேருமே இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. சோமன் இருக்கார்ல, வீட்டுக்கு அசோகனை வர வச்சிருக்காரு. அசோகனை பொறுத்த வரைக்கும் சீனியர் தான். இவங்க 2 பேருமே சேர்ந்த மாதிரி ட்ரிங்க் பண்ணிட்டு இருக்காங்க. அதே சமயம் சுரேஷும் இங்கதான் இருக்காருன்ற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. சுரேஷை பொறுத்த வரைக்கும் இவங்களுக்காக மீன்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்காரு. இப்ப சோமன் ஃபீல் பண்ணி சில விஷயங்களை பேசுறாரு. அந்த பெரியவர் சாவார்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல சார், நான் கொஞ்சம் கவனமா இருந்திருக்கணும், தப்பு பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. உன்னை பத்தி எனக்கு தெரியாதா, தப்பு நடந்துருச்சு விடுன்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. இப்ப அசோகன் கிளம்புறதுக்கான டைம் வந்துருது போல. நான் கிளம்புறேன்ற மாதிரி இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறது. அவர் காரை எடுக்கிறதுக்காக வராரு பாத்தீங்களா, அப்பதான் அந்த இடத்துல 3 பேர் ஒளிஞ்சிருக்கிற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. ஆனா இப்படி வந்தவர் கவனிச்சிருக்க மாட்டாரு. அவர் பாட்டுக்கு அவரோட கார் எடுத்துட்டு இங்க இருந்து கிளம்பிடுறாரு. இவங்க 3 பேருமே ஹெல்மெட் போட்டு முகத்தை மறைச்சிருக்காங்க. பலார்னு கண்ணத்துல ஒரு அறை விட்டுட்டு கிளம்பிடலான்ற மாதிரி யோசிக்கிறாங்க. காலிங் பெல்ல அடிக்கிறாங்க. சார் தான் எதையோ விட்டுட்டு போயிட்டாரு போல அப்படின்ற மாதிரி சோமன் யோசிக்கிறாரு. இப்ப கதவு கிட்ட வந்து கதவை திறக்கிறாரு. கதவை திறந்தோடனே ஹீரோ இருக்கார்ல, பலார்னு கண்ணத்துல ஒரு அறை விடுறாரு. ஆனா சோமன் இருக்கார்ல, சட்டுன்னு ஹீரோவை லாக் பண்ணிட்டாரு. ஹீரோவை காப்பாத்துறதுக்கு அவங்க 2 பேர் ட்ரை பண்றாங்க. இப்ப சோமன் இவங்க 3 பேர் கூடயும் சண்டை போடுறாரு. இந்த சண்டை நடந்துட்டு இருக்கும் போது சுரேஷும் இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. இந்த சண்டையில இவங்க 3 பேரோட ஹெல்மெட்டும் கலண்டுறது. சோமன் இவங்களை தடுத்து சண்டை போட்டுட்டு இருக்காரு பாத்தீங்களா. சுரேஷ் அங்க கன் இருக்கும் எடுன்ற மாதிரி சொல்றாரு. இப்ப சுரேஷும் பதட்டமா அந்த கன் எடுத்துறாரு. ஷூட் பண்ணுன்ற மாதிரி சொல்றாரு. எப்படி சார் ஷூட் பண்றதுன்னு தயங்குறாரு. ஷூட் பண்ணுன்னு சொல்றேன்ல, பண்ணுன்ற மாதிரி சொல்றாரு. அவருமே ஷூட் பண்றாரு. பார்த்தா லாக்கை எடுக்காம ஷூட் பண்ணிருப்பாரு. லாக் எடுத்து ஷூட் பண்றான்ற மாதிரி சொல்லிட்டாரு. சுரேஷ் லாக் எடுத்துட்டு இப்ப ஷூட் பண்ணிட்டாரு. ஏடகுடமா தான் ஷூட் பண்ணிட்டாரு. இந்த இடத்துல இப்பதான் யாரை ஷூட் பண்ணியிருக்காருன்னு நமக்கு காட்டுறாங்க. ஆக்சுவலா இவங்களை ஷூட் பண்றதுக்கு பதிலா யாடகுடமா சோமன் நெஞ்சிலேயே ஷூட் பண்ணிருப்பாரு. இப்ப சோமன் கொஞ்சம் கொஞ்சமா கீழே விழுறாரு. இதை பாக்குற இவங்க எல்லாருமே ஷாக் ஆயிட்டு இருக்காங்க. இப்ப அவங்க 3 பேர் இருக்காங்கல்ல, தப்பிச்சு ஓடணும்ன்ற மாதிரி வேகமா இங்க இருந்து ஓடிடுறாங்க. இப்ப அசோகனுக்கு இந்த தகவலை கொடுக்குறாங்க. அசோகனும் ஸ்டேஷனுக்கு வந்து சேர்ந்துடுறாரு. ஸ்டேஷன்ல இருக்கவங்க தான் இந்த தகவலையே சொல்லியிருக்காங்க. சோ அவங்களுக்கு இந்த விஷயம் எல்லாம் தெரிஞ்சிருச்சு போல. அசோகன் இருக்கார்ல, நாளைக்கு காலையில விடிகிற வரைக்கும் இந்த விஷயத்த யார்கிட்டயும் நீங்க சொல்லக்கூடாதுன்னு சொல்றாரு. இங்க இருக்கவங்களாம் சரின்ற மாதிரி ஏத்துக்கிறாங்க. இப்போ ஒரு ரூம்குள்ள வராரு. அங்கதான் சுரேஷ் உட்காந்து இருக்காரு. இவருமே சுரேஷை போட்டு பயங்கரமா அடிக்கிறாரு. ஏண்டா உனக்கு ஒழுங்கா குறி பார்த்து ஷூட் பண்ண கூட தெரியாதான்ற மாதிரி கேட்கிறாரு.
சார் ரொம்ப பதட்டத்துல இருந்தேன், சார் வேற சுடு சுடுன்னு சொன்னாரு, யாரிடமா சுட்டுட்டேன் சார், என்ன மன்னிச்சிருங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு. இப்ப சீனியருக்கு தகவல் கொடுத்ததுனால அவரும் இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. அடுத்து என்னதான் பண்ண போறீங்கன்ற மாதிரி கேக்குறாரு. சார் சுரேஷ் மேல எந்த தப்புமே இல்ல, அவங்க 3 பேர் மேலதான் தப்பு இருக்கு, அவங்க 3 பேரை வச்சு கேஸ முடிக்கலான்ற மாதிரிலாம் சொல்லிட்டாங்க. அதுக்கு அந்த 3 பேரை நீங்க பிடிக்கணும்ல, நைட்டுக்குள்ள பிடிங்க, அப்பதான் ஏதாவது பண்ண முடியும் அப்படின்ற மாதிரிலாம் இவர் சொல்லிட்டாரு. இவங்களுமே சரின்ற மாதிரிலாம் ஏத்துக்கிறாங்க. ஒருவேளை நீங்க நைட்டுக்குள்ள பிடிக்கலனா கூட சுரேஷ் நம்ம எதுவுமே பண்ண முடியாது, சோமனே தெரியாம ஷூட் பண்ணிக்கிட்டான்ற மாதிரி தான் கொண்டு வர முடியும், அதுக்கான வேலையை நீங்க பாக்குற மாதிரி இருக்கும்ன்ற மாதிரி சொல்லிட்டாரு. சரி சார் அப்படின்ற மாதிரி அசோகன் ஏத்துக்கிறாரு. ஆனா கண்டிப்பா உங்களை பிடிச்சிருவேன்னு சொல்றாரு. இப்ப அவங்க 3 பேர்ல ராஜு தான் பயங்கரமா கோவப்பட்டு இருக்காரு. வேணான்னு சொன்னேன் கேட்டியா, இப்ப பாரு பெரிய பிரச்சனையில மாட்டிக்கிட்டோம், இதுக்கும் எனக்கும் சம்பந்தம் கிடையாது, நான் வீட்டுக்கு போறேன்ற மாதிரி இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. கொஞ்சம் தூரம் தான் இவர் போயிருப்பாரு. அந்த வழியா போலீஸ் ஜீப் வரத பாக்குறாரு போல. போலீஸ் வராங்கன்ற மாதிரி சொல்லிட்டாரு. இவங்க வண்டி எடுக்கிறதுக்கு கூட நேரம் பத்த மாட்டேங்குது. இவங்க 3 பேருமே தெரிச்சு இங்க இருந்து ஓடிடுறாங்க. அசோகனும் டீமும் தான் இந்த இடத்துக்கு வந்திருக்காங்க. இவனுங்க இருக்காங்களான்ற மாதிரி தேடி பாக்குறாங்க. இந்த இடத்துல இருக்கிற மாதிரியே தெரியல. பைக் இந்த இடத்துல தானே இருக்கு, பைக்கை எரிச்சிடலான்ற மாதிரி அசோகனும் இந்த இடத்துல பைக்கை எரிச்சிடுறாரு. இப்ப அசோகனும் லேடி கான்ஸ்டபிளுக்கு கால் பண்ணி பேசுறாரு. சுரேஷ் அங்கதானே இருக்கான், அவனை பாத்துக்கோன்ற மாதிரி சொல்லிட்டாரு. சரின்ற மாதிரி இவங்களும் ஏத்துக்கிறாங்க. இவங்களுமே அவருக்கு எதிர உட்காந்து கவனிச்சுக்கிட்டே தான் இருக்காங்க. இப்ப தண்ணி தாகம் எடுக்குது. இவங்களும் தண்ணியை குடிக்கலான்ற மாதிரி உள்ள போய் தண்ணியை குடிக்கிறாங்க. இப்ப திரும்பி வெளியே வந்து பார்க்கும்போது சுரேஷ் அந்த இடத்துல இல்லாம இருக்காரு. சுரேஷ் எங்க போனாரு அப்படின்ற மாதிரி பதட்டமா இவங்களும் தேடிட்டு இருக்காங்க. அப்படி தேடி வந்துட்டு இருக்கும் போதுதான் அவர் வெளியே தம் அடிச்சிட்டு இருக்கிறது தெரிய வருது. இங்கதான் இருக்காருன்ற மாதிரி இவங்களுமே திரும்பி உள்ள போயிடுறாங்க. அதே சமயம் அந்த 3 பசங்களோட போன் நம்பரை வச்சு ட்ரேஸ் பண்ணலான்ற மாதிரி ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. அந்த 3 பேருமே உசாரா போனை சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சிருக்காங்க. அவங்க விவரமா தான் இருக்காங்கன்ற மாதிரி அசோகன் சொல்லிட்டாரு. ஒரு பிரிட்ஜுக்கு கீழே தண்ணி மாதிரி போயிட்டு இருக்கு. அந்த இடத்துல தான் இவங்க 3 பேருமே இருக்காங்க. இன்னைக்கு நைட்டுக்குள்ள நம்மள புடிச்சிட்டாதான் பிரச்சனை, ஏன்னா நம்ம திருட ட்ரை பண்ணோன்ற மாதிரி கேஸ ஃப்ரேம் பண்ண வாய்ப்பு இருக்கு. அப்படி இல்லைன்னா நம்ம மேல பழிய போட முடியாது, அவங்க கேஸ முடிச்சுதான் ஆகணும். இன்னைக்கு நைட்டு வரைக்கும் நம்ம தப்பிக்கணும்ன்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஆளுங்களும் சரின்ற மாதிரிலாம் ஏத்துக்கிறாங்க. இந்த அண்ணனும் நான் சொல்ற இடத்துக்கு போலான்ற மாதிரிலாம் சொல்றாரு. இப்ப அசோகன் இருக்கார்ல, சோமனை பத்தி சில விஷயங்கள்லாம் யோசிச்சு பாக்குறாரு. நான் பண்ணது தப்பு தான் சார், நான் கவனமா இருந்திருக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் சொன்னார்ல, அதை யோசிச்சு பாக்குறாரு. அதே சமயம் சோமன் இயல்பாவே ரொம்ப நல்ல டைப்பா இருப்பாரு, ஜாலியா பேசுவாரு. அவர் ஜாலியா பேசின விஷயத்தெல்லாம் இவர் யோசிச்சு பார்த்துக்கிட்டே இருக்காரு. மகேஷ் இருக்கார்ல, ஒரு இடத்துல வரப்போற வண்டியெல்லாம் செக் பண்ணிட்டு இருக்காரு. அவனுக்கு ரொம்ப கவனமா எங்கேயோ ஒளிஞ்சிருக்காங்க சார், மாற்ற மாதிரியே தெரியலன்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. அப்பதான் இந்த பகுதியில ஒருத்தன் பைக்கை நிறுத்தாம எடுத்துட்டு போயிட்டு இருக்கான். ஆனா ஆளுங்க சுத்தி வளைச்சு புடிச்சிடுறாங்க. ஏன்டா நிக்காம போன அப்படின்ற மாதிரி மகேஷும் அவனை போட்டு பயங்கரமா அடிக்கிறாரு. போலீஸை பார்த்து சட்டுன்னு பயந்துட்டேன்ற மாதிரி சொல்றான். தப்பு செய்யாதவன் எதுக்காகடா போலீஸை பார்த்து பயப்படுறன்ற மாதிரி மகேஷ் கேக்குறாரு. செக் பண்ணுங்கன்னு சொல்றாரு. செக் பண்ணா கஞ்சாய் உங்களுக்கு கிடைக்குது. இது சார்ந்து இவர் விசாரணை பண்ணிட்டு இருக்காரு. அப்பதான் அவன் மூலியமா மகேஷ்க்கு ஒரு தகவல் தெரிய வருது. இதை பத்தி அசோகன் கிட்ட சொல்லணும் அப்படின்ற மாதிரி வேகமா வந்து அசோகன் கிட்ட சொல்லிட்டாரு. ஆக்சுவலா இவன் கஞ்சா வாங்குறதுக்காக ஒரு இடத்துக்கு போனான்ல, அந்த காட்டு பகுதியில 3 பேரை பார்த்திருப்பான். ரொம்ப பதட்டமா பார்த்திருப்பான். கண்டிப்பா அவனுங்க 3 பேர் தான் சார், போலான்ற மாதிரி சொல்லிட்டாரு. இவங்களுமே வேகமா அந்த காட்டு பகுதியை நோக்கி போறாங்க. அந்த அண்ணன் தான் இந்த இடத்துல போய் ஒளிஞ்சுக்கலாம்னு சொல்லியிருப்பாரு. 3 பேருமே காட்டு பகுதியில தான் இருக்காங்க. இப்ப போலீஸ் ஜீப் வர சவுண்ட் கேக்குது. என்ன போலீஸுங்க இந்த இடத்துக்கு வராங்கன்ற மாதிரிலாம் இவங்க 3 பேருமே ஷாக் ஆகுறாங்க. அசோகன் இருக்கார்ல, இங்கதான் எங்கேயோ இருக்காங்க, புடிங்கன்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஆளுக்கு ஒவ்வொரு பக்கம் போறாங்க. இப்ப அசோகன் கண்ணில் அவங்க 3 பேருமே மாட்டுறாங்க. ஷூட் பண்றாரு. அந்த புல்லட் இருக்கு பாத்தீங்களா, ஹீரோவோட ஷோல்டர்ல தான் படுது. ஹீரோவா அங்க இருந்து தப்பிச்சு ஓடுறாரு. எப்படியாவது பிடிக்கணும்ன்ற மாதிரி இவங்களுமே பிரிஞ்சுலாம் தேடிட்டு இருக்காங்க. அந்த மகேஷ் இருக்காரு பாத்தீங்களா, அந்த அண்ணனை லாக் பண்ணிட்டாரு. அண்ணனை காப்பாத்தணும்ன்றதுக்காக ராஜுவும் மகேஷை போட்டு பயங்கரமா அடிக்கிறாரு. 2 பேருமே சேர்ந்து மகேஷ் அடிக்கிறாங்க. இங்க இருந்து தப்பிச்சு ஓடிடுறாங்க. அதே மாதிரி ஹீரோவோட கால்ல ஒண்ணு குத்திருது. ஹீரோ வலியால பயங்கரமா துடிச்சிட்டு இருக்காரு. இப்போ ஒரு இடத்துல மறைஞ்சு உக்காந்துடுறாரு. மகேஷுக்கு காயம் பட்டிருக்கிறது அசோகனுக்கு தெரிய வருது. அந்த இடத்துக்கு வந்த அசோகன் நீ ஓகே தானேன்னு கேக்குறாரு. ஓகே தான் சார் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இப்பதான் அசோகனுக்கு போன் கால் வருது. சீனியர் தான் கால் பண்ணிருக்காரு. என்ன கண்டுபிடிச்சிங்களான்ற மாதிரி கேக்குறாரு. இங்கதான் சார் இருக்காங்க, ஆனா தப்பிச்சிட்டாங்க அப்படின்ற மாதிரி இவரும் சொல்றாரு. ஒன்னே ஒண்ணு மட்டும் உங்ககிட்ட சொல்லணும் சார், சோமன் தப்பிச்சிட்டானா பிரச்சனை இல்ல, ஒருவேளை சோமனுக்கு ஏதாவது ஆச்சுன்னா இந்த 3 பேர்ல நான் ஒருத்தனை சாவடிச்சிருவேன் சார், என்ன நீங்க எதுவும் கேட்க கூடாதுன்ற மாதிரி சொல்லிட்டாரு. சரி பாத்துக்கலான்ற மாதிரி சீனியரும் இந்த இடத்துல பர்மிஷன் தந்துடுறாரு. சோமன் இறந்து போல இன்னும் சீரியஸான கண்டிஷன்ல ஹாஸ்பிட்டல்ல தான் இருக்காரு. இந்த அண்ணனும் ராஜுவும் சேர்ந்த மாதிரி பக்கத்து ஏரியாவுக்கு போயிடலாம் நினைக்கிறாங்க. யாருக்கும் தெரியாம பொறுமையா போயிட்டு இருக்காங்க. ஹீரோ இருந்த இடத்துல இருந்து இப்பதான் எந்திரிக்கிறாரு. போலீஸ்லாம் போயிட்டாங்கன்னு தெரியுது. சேஃபான இடத்துக்கு போகணும்னு நினைக்கிறாரு.
இவர் கால்ல ஒண்ணு குத்தி இருக்குன்னு சொன்னா பாத்தீங்களா, அதை கஷ்டப்பட்டு இவர் எடுத்துட்டு இருக்காரு. இப்பதான் அந்த இடத்துல 2 பாம்பு இருக்கிறத கவனிக்கிறாரு. சட்டுன்னு பார்த்து பயந்துடுறாரு. இங்க இருந்து கிளம்பணும் அப்படின்ற மாதிரி பொறுமையா யாருக்கும் தெரியாம இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. இந்த லேடி கான்ஸ்டபிள் இருக்காங்க பாத்தீங்களா, அம்மா தங்கச்சின்னு 2 பேரையும் ஸ்டேஷனுக்கு வர வச்சிருப்பாங்க. இவங்க கையில இருக்க போனை வாங்கிடுறாங்க. எதுக்காக வர வச்சிருக்கீங்க சொல்லுங்கன்ற மாதிரி அம்மாவும் தங்கச்சியும் கேக்குறாங்க. அதெல்லாம் சொல்லுவோம், நீங்க உட்காருங்கன்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. இவங்க ஒண்ணுமே புரியாம ஒரு இடத்துல போய் உட்காந்துடுறாங்க. இந்த அண்ணனும் ராஜுவும் சேர்ந்த மாதிரி பக்கத்துல இருக்க ஒரு பழைய வீட்டுக்கு வந்துடுறாங்க. அதோட மாடியில தான் ஒளிஞ்சிட்டு இருக்காங்க. ஹீரோ இருக்கார்ல, ஒரு பழைய பில்டிங் குள்ள போய் ஒளியற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. இது என்ன பில்டிங் அப்படின்றது நமக்கு கிளியரா தெரியல. ராஜுவும் அண்ணனும் ஒரு இடத்துல ஒளிஞ்சாங்கல்ல, அந்த வழியா தான் அசோகனோட டீம் வந்துட்டு இருக்கு. என்ன வந்துட்டு இருக்காங்கன்ற மாதிரி அவங்க 2 பேருமே எட்டி பார்த்துட்டு இருக்காங்க. எட்டி பார்த்துட்டு இருக்கும் போது சட்டுன்னு அவர் இந்த பக்கம் திரும்புறாரு. இவங்க 2 பேருமே குனிஞ்சிடுறாங்க. பார்த்தாரா அப்படின்ற மாதிரிலாம் டவுட் வருது. ஆனா இவர் உண்மையில பார்த்திருக்க மாட்டாரு. பக்கத்துலதான் எங்கேயோ இருக்காங்க போல, எங்கன்னா தெரியலன்ற மாதிரி புலம்புறாரு. ஒருவேளை பக்கத்து ஏரியாவுக்கு போயிருக்க வாய்ப்பு இருக்கா, அந்த ஏரியா இன்ஸ்பெக்டர் கிட்ட ஹெல்ப் கேட்கலான்னு யோசிக்கிறாரு. அந்த இன்ஸ்பெக்டர் பேரு பெருமாள் அப்படின்றது. இப்ப அசோகனும் பெருமாளுக்கு கால் பண்ணி பேசுறாரு. 3 பேரோட டீட்டெயில் அனுப்பியிருக்கேன், அந்த 3 பேரை சுத்து வட்டாரத்துல தேடணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. சார் ரிப்பேருக்காக ஜீப்பு போயிருக்கு சார், அது வந்தோன்னே வேலையை ஆரம்பிச்சிடுறேன்னு சொல்லிட்டாரு. சரின்ற மாதிரி இந்த அசோகனும் ஏத்துக்கிறாரு. இப்ப பெருமாள் இருக்கார்ல, ஜீப்பு எப்ப வரும்ன்ற மாதிரி ஆளுங்க கிட்ட எல்லாம் விசாரிக்கிறாரு. அதே சமயம் பின்னாடி வந்து ஸ்மோக் பண்ணலாம்னு நினைக்கிறாரு. அந்த இடத்துல லைட்லாம் போடாம இருக்கு. ஏன் இந்த இடத்துல லைட் போடாம இருக்கு, நீங்க லைட் எடுத்துட்டு வாங்க, நானே இன்னைக்கு மாற்றேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. ஆளுங்களும் சரின்ற மாதிரி லைட் எல்லாம் எடுத்துட்டு வந்து இவர்கிட்ட தராங்க. இப்பதான் ஒரு விஷயத்த நமக்கு காட்டுறாங்க. ஹீரோ இங்க இருக்க பழைய ரூம்ல தான் ஒளிஞ்சிருக்காரு. இப்ப இவர் இருக்கார்ல, உள்ள ஏணி எடுக்கிறதுக்காக வராரு. ஹீரோவும் கமுக்கமா ஒளிஞ்சிருக்காரு. இப்ப இந்த பெருமாளும் ஏணி எடுத்துட்டு வெளியே வந்துடுறாரு. இப்ப ஆளுங்க லைட் எல்லாம் எடுத்துட்டு வந்துடுறாங்க. பெருமாளே லைட் எல்லாம் இந்த இடத்துல மாட்டிடுறாரு. ஜீப் வந்தா முத வேலையா கிளம்பணும்ன்ற மாதிரி ஆளுங்க கிட்ட சொல்றாரு. ஆளுங்களும் சரின்ற மாதிரி ஏத்துக்கிறாங்க. இப்ப பெருமாள் இருக்கார்ல, போனை சார்ஜ் போட்டுறாரு. இந்த விஷயத்தெல்லாம் ஹீரோவும் பக்கத்துல இருக்க ஒரு ரூம் வழியா கவனிச்சிட்டு இருக்காரு. அசோகன் ஒரு 3 பேரை தேடிட்டு இருக்காரு. அந்த 3 பேர் என்ன பண்ணாங்கன்னு தெரியல. ஆனா அசோகன் கிட்ட மட்டும் மாட்டினாங்கன்னா அவங்க 3 பேருமே செத்தாங்கன்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. ஏன் சார் அந்த மாதிரி சொல்றீங்க அப்படின்ற மாதிரி அசிஸ்டன்ட் கேக்குறாரு. ஏன்னா அந்த அசோகனு கொஞ்சம் வித்தியாசமான ஆளுன்ற மாதிரி இவரும் சொல்ல ஆரம்பிக்கிறாரு. அசோகனு ஒரு ஸ்டேஷன்ல வேலை பார்த்திருப்பாரு. 2 பசங்க அசோகன் கிட்ட ஓவரா வம்பு பண்ணிருப்பாங்க. அதுக்கப்புறம் அந்த 2 பசங்க என்ன ஆனாங்கன்னு கடைசி வரைக்கும் யாருக்குமே தெரியாம போயிருச்சு. நிறைய பேர் பீஃப் மாதிரி துண்டு துண்டா வெட்டி போட்டுட்டாருன்ற மாதிரி சொல்றாங்க. எது உண்மைன்னு எனக்கு தெரியல, இதெல்லாம் நான் கேள்விப்பட்டதுதான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இதெல்லாம் ஹீரோவும் கேட்டுட்டு இருக்காருல, செம்மையா பயப்படுறாரு. சோ அசோகன் சாதாரண ஆள் இல்லன்ற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. இந்த ராஜுவும் அண்ணனும் ஒளிஞ்சிருந்தாங்க பாத்தீங்களா, அந்த இடத்துக்கு தான் திரும்பி இந்த அசோகன் வந்திருக்காரு. இங்க நிறைய பழைய வீடு தான் இருக்கு, எல்லா வீட்லயும் போய் செக் பண்ணுங்கன்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஆளுங்களும் சரின்ற மாதிரிலாம் இந்த இடத்துல ஏத்துக்கிறாங்க. இவரு செக் பண்ண போக மாட்டாரு, உட்காந்து ஸ்மோக் தான் பண்ணிட்டு இருக்காரு. ஆளுங்க பக்கத்து வீட்டெல்லாம் செக் பண்ணிட்டு இந்த வீட்டை செக் பண்றதுக்காக வராங்க. மேல இருக்க 2 பேருமே செம்மையா பயந்துட்டு இருக்காங்க. இந்த டைம் தான் அசோகனுக்கு போன் கால் வருது. இவருமே அட்டன் பண்ணி பேசுறாரு. பேசினவரோட முகம் டோட்டலா மாறிடுது. இதெல்லாம் மகேஷ் கவனிக்கிறாரு. என்ன சார் ஆச்சுன்ற மாதிரி கேட்கிறாரு. சோமன் நம்மளை விட்டுட்டு போயிட்டான்ற மாதிரி இவருமே இந்த இடத்துல ஃபீல் பண்றாரு. அந்த பசங்களை பிடிக்க முடியலன்னா ஒரு விஷயம் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சீனியர் சொன்னார் பாத்தீங்களா, அதுக்கான வேலையை பாருங்கன்ற மாதிரி இவரும் அசிஸ்டன்ட்ங்க கிட்ட சொல்லிட்டாரு. அசிஸ்டன்ட்ங்களும் சரின்ற மாதிரி இங்க இருந்து கிளம்பிடுறாங்க. அதாவது சோமன் வீட்டுல கிரைம் நடந்தது பாத்தீங்களா, அந்த மாதிரி ஒரு கிரைமே நடக்காத மாதிரி இவங்க வேலையெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அதே சமயம் இந்த அசோகன் இருக்கார்ல, லேடி கான்ஸ்டபிள் கிட்ட ஒரு வேலையை கொடுத்துட்டாரு. அவங்களுமே ஒரு கன் எடுத்துக்கிறாங்க. அதாவது ஷூட் பண்ணாங்கல்ல, அந்த கன் எடுத்துக்கிறாங்க. அதை எடுத்துட்டு ஹாஸ்பிட்டல்ல இருக்க சோமனை பாக்குறதுக்காக வந்துடுறாங்க. அவர் கையில வச்ச மாதிரி இந்த கன்னை எடுக்கணும்ன்ற மாதிரி வேலை எல்லாம் பண்ணிடுறாங்க. இது ரொம்ப கஷ்டப்பட்டு தான் இவங்க பண்ணிட்டு இருக்காங்க. சோமன் சிரிச்சு பேசினதெல்லாம் இவங்களுக்கு ஞாபகம் வருது. இங்க இருந்து போகும்போது ஒரு சல்யூட் அடிச்சுட்டு இவங்க அழுதுகிட்டே கிளம்புறாங்க. அந்த 3 பேரை எப்படியாவது புடிச்சிடலாம் நினைச்சிருப்பாரு. பிடிக்க முடியல. அதை நினைச்சு அசோகன் பயங்கரமா ஃபீல் பண்றாரு. சரி விடுங்க சார், ஃபீல் பண்ணாதீங்க அப்படின்ற மாதிரி மகேஷ் தான் சொல்லிட்டு இருக்காரு. இப்ப விடியற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. இப்ப அசோகன் இருக்கார்ல, ஸ்டேஷனுக்குள்ள போலான்ற மாதிரி உள்ள வந்துட்டு இருக்காரு. ஹரியோட அம்மாவும் தங்கச்சியும் உட்காந்து இருக்காங்கல்ல, ஒரு பார்வை பாக்குறாரு. அதுக்கப்புறம் ஒரு இடத்துல போய் உட்காந்துடுறாரு. டயர்டா இருக்கிறதுனால இவருமே கண்ணை மூடி படுத்துட்டு இருக்காரு. அப்பதான் அம்மாவோட போன் அடிக்கிற சவுண்ட் கேக்குது. இவர் கண் முழிச்சிடுறாரு. யார்கிட்ட இருந்து கால் வருதுன்னு தெரிஞ்சோன்னே இவர் ஷாக் ஆயிடுறாரு. ஏன்னா பெருமாள் நம்பர்ல இருந்து தான் கால் வருது. இந்த நம்பர்ல இருந்து ஏன் கால் வருதுன்ற மாதிரி இவருமே ஸ்பீக்கர்ல போட்டுறாரு. அம்மா நீங்களும் தங்கச்சியும் ஓகே தானே, வீட்டுக்கு போலீஸ் எல்லாம் வந்தாங்களா அப்படின்ற மாதிரிலாம் ஹீரோ கேக்குறாரு.
ஹீரோ அந்த இடத்துல இருந்து தான் பேசிட்டு இருக்காருன்னு தெரிஞ்சோன்னா பயங்கரமா அசோகன் ஷாக் ஆயிட்டாரு. பதில் எதுவுமே வரல, ஏதோ தப்பா இருக்குன்ற மாதிரி ஹீரோவும் யோசிக்கிறாரு. போன் எங்க இருந்ததோ அதே இடத்துல திரும்பி இவர் போனை வச்சிடுறாரு. இப்ப அசோகன் கால் பண்றாரு. பெருமாளும் எடுத்து பேச ஆரம்பிக்கிறாரு. பெருமாள், அவன் ஸ்டேஷன்ல தான் எங்கேயோ ஒளிஞ்சிருக்கான், விட்டுறாதீங்க, அவனை லாக் பண்ணி புடிங்கன்ற மாதிரி சொல்லிட்டாரு. சரி சார், நான் பாத்துக்கிறேன்ற மாதிரி அசோகனும் ஏத்துக்கிறாரு. அசோகன் இருக்கார்ல, வேகமா எல்லா கதவையும் சாத்துறாரு. நீ இங்கதான் ஒளிஞ்சிருக்கன்றது எனக்கு தெரிஞ்சிருச்சு, ஒழுங்கா வெளியே வந்துரு, எதுனாலும் பேசி சால்வ் பண்ணிக்கலாம். அசோகன் சரி, எனக்கு தெரிஞ்சவர் தான், நான் உனக்காக பேசுறேன்ற மாதிரிலாம் இவர் சொல்லிட்டு இருக்காரு. அப்பதான் ஏதோ சவுண்ட் கேக்குது. இவருமே அந்த இடத்துக்கு போய் பாக்குறாரு. ஹீரோ இருக்கார்ல, ஜன்னலை ஓபன் பண்ணி அங்கிருந்து தப்பிச்சு ஓடிட்டு இருக்காரு. பிடிக்கணும்ன்ற மாதிரி இவங்க ரெண்டு பேருமே பிடிக்கிறதுக்கு ட்ரை பண்றாங்க. ஹீரோ இருக்கார்ல, இவங்க கூட பயங்கரமா சண்டை போடுறாரு. எப்படியாவது இங்க இருந்து தப்பிச்சு ஓடிடணும்னு நினைக்கிறாரு. அப்படி ஓடுறதுக்கு ட்ரை பண்ணும்போது மண்டையிலேயே யாரோ ஒரு அடி அடிக்கிறாங்க. அடிக்கிறது யாருன்னு பாத்தீங்கன்னா இந்த இடத்துக்கு வந்த அசோகன் தான். இவர் அடிச்ச அடியில அவர் மயங்கி விழுந்துடுறாரு. அசோகன் இருக்கார்ல, தரன்னு இங்க இருந்து இழுத்துட்டு போறாரு. இப்ப ஜீப்ல போட்டுட்டு இங்க இருந்து கிளம்புறாரு. என்ன இவர் பாட்டுக்கு கூட்டு போறாரு, என்ன கேஸ்னே தெரியலையேன்ற மாதிரி பெருமாளும் இந்த இடத்துல யோசிக்கிறாரு. ஃபாலோ பண்ணும் அப்படின்ற மாதிரி அவரோட ஜீப்பை ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறாரு. இவரோட ஜீப் ஒரு காட்டு பகுதியை கிராஸ் பண்ணி போது பாத்தீங்களா, அந்த இடத்துல தான் அண்ணனும் ராஜுவும் ஒளிஞ்சிட்டு இருக்காங்க. ஹீரோவை தான் தூக்கிட்டு போறாங்களா அப்படின்ற மாதிரிலாம் இவங்க ஒரு பார்வை பார்த்துட்டு இருக்காங்க. ஹீரோவை கொல்றதுக்காக தானே அசோகன் கூட்டு போயிட்டு இருக்காரு. இதெல்லாம் மகேஷ்க்கு புரியுது. சார், அவன் மேல தப்பு இல்ல சார், வேணான்ற மாதிரி சொல்லிட்டாரு. இருந்தாலுமே அசோகன் கேட்காம இவர் பாட்டுக்கு ஜீப்பை ஓட்டிட்டு இருக்காரு. பின்னாடி பெருமாள் வரதும் இவருக்கு தெரியுது. அதனால வேணுட்டே ஒரு இடத்துல ஜீப்பை நிறுத்திடுறாரு. இப்ப பெருமாளுமே அவர் வண்டியை விட்டு இறங்கி பேசுறதுக்காக வர்றாரு. என்ன கேஸ் சார், எனக்கு ஏதாவது சொல்லுங்க, அப்பதானே எனக்கு ஏதாவது பிரச்சனை வருமான்னு நான் யோசிக்க முடியும்ன்ற மாதிரி சொல்லிட்டாரு. உனக்கு எந்த பிரச்சனையும் வராது, என்னை பத்தி உனக்கு தெரியும்ல, நீ கிளம்புன்ற மாதிரி சொல்லிட்டாரு. சரி சார், நான் நம்பி போறேன்ற மாதிரி இவருமே ஜீப் எடுத்துட்டு கிளம்பிடுறாரு. இப்ப அசோகன் ஒரு இடத்துல குழிய தோண்டிட்டு இருக்காரு. மகேஷ் கொஞ்சம் தள்ளி இவருக்காக வெயிட் பண்றாரு போல. இவர் குழிய தோண்டிட்டு இருக்க சவுண்ட் ஹீரோக்கு கேட்டு முழிச்சிடுறாரு. முழிச்சிட்டியா, உன்னை உயிரோட இந்த இடத்துல போட்டு புதைக்க போறேன் அப்படின்ற மாதிரிலாம் இவர் சொல்லிட்டாரு. என் மேல எந்த தப்புமே இல்லைன்ற மாதிரிலாம் ஹீரோ சொல்லிட்டாரு. நீ எதுவும் பேச தேவையில்ல, எல்லாம் எனக்கு தெரியும், உன்னை விட மாட்டேன்ற மாதிரி பக்கத்துல வந்து அடிக்கிறாரு. இப்ப ஹீரோவும் தடுத்து இவர் கூட சண்டை போடுறாரு. மாத்தி மாத்தி ரெண்டு பேருமே பயங்கரமா சண்டை போட்டுட்டு இருக்காங்க. அப்ப கன்னு ஃபயர் ஆகுது. என்ன கன்னு ஃபயர் ஆகுது அப்படின்ற மாதிரி மகேஷ் யோசிக்கிறாரு. பாக்குறதுக்காக அந்த இடத்தை நோக்கி வந்துட்டு இருக்காரு. ஃப்ரெண்ட்ஸுமே சவுண்ட் கேட்டு இந்த இடத்தை நோக்கி வந்துட்டு இருக்காங்க. மகேஷ் இந்த இடத்துக்கு வந்துட்டு இருக்கும் போது ஹீரோ இருக்கார்ல, அசோகனை போட்டு பயங்கரமா அடிச்சிட்டு இருக்காரு. ஒழுங்கா நிறுத்துன்ற மாதிரி மகேஷும் கன்னை வச்சு பாயிண்ட் பண்றாரு. அப்படியே இந்த சீனை நமக்கு கட் பண்ணிடுறாங்க. இப்ப மகேஷ் இருக்கார்ல, கை தாங்களா அசோகனை தூக்கிட்டு வந்துட்டு இருக்காரு. இப்ப ஜீப்ல உட்கார வச்சு இங்க இருந்து கிளம்பலாம்னு நினைக்கிறாரு. அப்பதான் நடந்த விஷயத்த நமக்கு காட்டுறாங்க. நிறுத்துன்னு சொல்லியும் அவர் நிறுத்தாம அடிச்சார்ல, இவர் கால்ல ஷூட் பண்ணிருப்பாரு. உன் நெஞ்சில ஷூட் பண்றதுக்கு எனக்கு ரொம்ப நேரம் ஆகாது, உன் மேல தப்பு இல்லைன்ற ஒரே காரணத்துக்காக தான் உன்னை விடுறேன்னு சொல்லிட்டாரு. உங்களுக்கு புரியுற விஷயத்த இவருக்கும் புரிய வைங்கன்ற மாதிரி ஹீரோ சொல்லிட்டாரு. அதாவது நான் அடிக்கல, அசோகன் அடிச்சதுனால தான் தடுத்து சண்டை போட்டேன்ற மாதிரி சொல்லிட்டாரு. இப்ப மகேஷ் இருக்கார்ல, அசோகனை இங்க இருந்து கூட்டு போலாம் அப்படின்ற மாதிரி அசோகனை இங்க இருந்து கூட்டு போறாரு. ஹீரோ அங்க அப்படியே விட்டுறாரு. ஹீரோ கால்ல எல்லாம் புல்லட் வாங்கினார்ல, இப்ப நொண்டி நொண்டி நடந்து இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. இப்ப யாரோ நியூஸ் பேப்பர் படிக்கிறத நமக்கு காட்டுறாங்க. ஆக்சுவலா சோமன்னு அவரே தெரியாம ஷூட் பண்ணி இறந்து போயிட்டாருன்ற மாதிரி தான் நியூஸ் வந்திருக்கு. இதெல்லாம் ஒரு போலீஸ் படிச்சுட்டு இங்க இருந்து கிளம்புறாரு. அந்த போலீஸ் வேற யாரும் இல்ல, நம்ம ஹீரோ தான். நம்ம ஹீரோக்கு போலீஸா தான் போஸ்டிங் வர மாதிரி இருந்திருக்கும், அது கிடைச்சிருது போல. இப்ப இவருமே ஜீப்ல ஏறி கிளம்பலாம்னு நினைக்கிறாரு. அப்ப ஹீரோவோ ஒரு பையன் வித்தியாசமா பார்த்துட்டு போறான். இவன் வேற யாரும் கிடையாது, சோமனோட பையனா தான் இருப்பான். சோமன் எப்படி இறந்து போனாருன்றது பையனுக்கு தெரியும்ல. பையன் எப்படியாவது ஹீரோவை பழி வாங்கணும்ன்ற மாதிரி யோசிக்கிறான். அதாவது ஹீரோ நினைச்சார்ல, அந்த மாதிரி இப்ப சோமன் பையன் நினைக்கிறான்ற மாதிரி காமிச்சு நமக்கு படத்தை முடிக்கிறாங்க. இந்த படம் உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கோம் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம 360 தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ச்சியா இந்த மாதிரி வீடியோக்கள் வந்துகிட்டே தான் இருக்கும்.